ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சமையலை தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இத்தனை நாளாக நான் உங்களுக்கு வீடியோ எதுவுமே போடலை. இந்த 2022 எப்படி உங்களுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப 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 நல்லா போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்க முடியலன்றத குட்டி கவலை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கள்ல? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சூப்பரான ஒரு லன்ச் மெனுவோடு தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். ஸோ இது பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் ரெசிபீஸோட கண்டினியூட்டி தான். இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ்லாம் வரும், அதெல்லாம் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி சூப்பரான காராக்கருனை வச்சு அது கிராமத்து ஸ்டைலில் மண் சட்டியில் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்ல போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது கரைச்சி விட்ட புளிக்குழம்பு. இது பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக செய்யணும். நம்ம பேச்சுலர் மெனுவில் இது ஒரு மெனு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு ஆப்டாக சவுச்சவில் சூப்பரான கூட்டு. வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். நான் அடுப்பை பற்ற வச்சு அதில் மண்சட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மண்சட்டி ஹீட் ஆனோன்னே அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் எண்ணெய் சூடானதை அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா தளிச்சிடுங்க. ஏன்னா நம்ம குழம்பு கரைச்சி தான் விட போகிறோம். அதுக்கு முன்னாடி தாளிப்பு கொடுத்துடலாம். நான் 15 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதக்கிக்கோங்க. அதுக்குள்ளே குழம்பு கரைச்சிடலாம். நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். இதில் தேங்காய் அரைச்சி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காவில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க. அரைச்சி இதெல்லாம் நல்லா கலந்துக்கிடுங்க. உங்களுக்கு குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க, தண்ணியும் சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எவ்வளோ தூரம் தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே வதக்கின பொருள்லாம், வதக்க வச்சுருந்த பொருள்லாம் நல்லா வதங்கியிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஈஸியாக செஞ்சிடக்கூடிய சட்டுன்னு செய்யக்கூடிய மெனுவில் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்துருச்சு. தக்காளியெல்லாம் நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. இதோட ஸ்பெஷலே காராக்கருணையை நான் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இதில் வேக விட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வேக விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் முன்னாடியே வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதுலேயும் கொஞ்சம் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்பையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த கலரில் இருக்குங்களா, நல்லா தளன்னு கொதிச்சு சூப்பராக வீடே மணந்து கிடக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ நான் இதில் கத்திரிக்காய் 2 என்கிட்ட இருந்துச்சு, அதை நான் கத்திரிக்காவும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்துருந்தா கூட சூப்பராக இருக்கும். மண் சட்டியில் வேறு வைக்கிறோமா, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா சிம்மில் கொதிக்க விடுங்க. ஃபுல் ஹீட்டில் வைக்காதீங்க, சிம்மில் கொதிக்க விடுங்க. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக அப்படியே டேஸ்ட்டு வீடே மணக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஈஸியாக இது செஞ்சிடலாம். இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஈஸியாக செய்யக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான். பேச்சுலர் சட்னி செஞ்சிடலாம். இதுக்கு ஆப்டான சைடிஷ் பார்ப்போம். நான் அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா காஞ்ச உடனே அதில் கடுகையும் சீரகத்தையும் சேர்த்துக்கிறேன். கடுகு சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சிருட்டும். கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் இது நல்லா சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையோட பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஒன்று தான். இதை நல்லா கோல்டன் ப்ரௌனில் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வதக்கல் தான் இதில் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நிற்கணும். இதில் நான் ஜவ்ஜவ்வையும் பாசிப்பருப்பையும் வேக வச்சு வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜவ்ஜவ்வையும் பாசிப்பருப்பையும் நான் வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். இதோட 1 மூடி தேங்காய் அரைச்சி விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்து அரைச்சிடுங்க. நல்லா ஊற்றி இது நல்லா கிரேவி டைப்பில் வரணும். இதுக்கு தேவையான சால்ட்டும் சேர்த்துட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா சூப்பரான சைடிஷ் ரெடி ஆகிடும். இது ஒரு வகையான அவியலும் கூட ஃப்ரெண்ட்ஸ். இது அந்த புளிக்குழம்புக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும்.
ஆல்ரெடி இந்த ரெசிபி வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்க நல்ல சுண்டி வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. செம்மையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் சூப்பரான எம்மி ரெசிபியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ டு ஆல். நம்ம சேனலை பார்க்குறவங்க நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் மறந்துடாமல் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும், மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களோட பொன்னான நேரத்தை என் கூட செலவு பண்ணதில் ரொம்ப 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 பெரிய நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ். போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக கொடுப்பீங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வருஷமும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. அதே மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நம்ம சேனல் இன்னும் குட்டி டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை நிறையா டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற ஒவ்வொரு பொன்னான நல்ல உள்ளங்களுக்கும் பெரிய நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் சூப்பரான எம்மி ரெசிபியோட இல்லை சம் வீடியோஸோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ டு ஆல்.